அக்கா ஜனனி, எனக்கு ஒன்று தோணுது. அது இந்த சும்மாவே இந்த மாதிரி எனக்குமா இருங்க வணக்கமா இருங்கன்னா அதுங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்கும். நம்ம ஏதாவது சொன்னால் அதெல்லாம் வேணாங்குதுங்க. நம்மளே அதுங்களுக்கு நல்லதாக ஏதாவது ஏற்பாடு பண்ணா என்ன? என்ன ஏற்பாடு? ஏற்பாடுன்னா எப்படி சொல்றது, இந்த சும்மா அவங்க 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஒரு பிரைவசியா ஒரு ஏற்பாடு. புரியுதா நான் சொல்றது? ஒரு மாதிரி யோசிச்சு சொல்றேன், புரிஞ்சுக்கங்களேன். ஏய், நீ ஈஸியா சொல்ற. இங்க நல்ல சந்தோஷமா கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருந்தா நம்ம இப்ப சடங்குடங்குன்னு எல்லாத்தையுமே பண்ணி இருக்கலாம். நம்ம ஏதோ ஒண்ணு பண்ண போய் அது வேற ஏதோ ஒரு வில்லங்க மாதிரி ஆயிர போகுது. என்னடி நீ சொல்லி என்ன நிலைமையில கிடக்குது வீடு? நீ என்னடி சொல்லிக்கிருக்க? ஐயா நான் அதுக்காண்டிலாம் சொல்லல. தலையை உள்ள விட்டு இல்லாததெல்லாம் பண்ணிக்கிருக்கா. அக்கா ஒரே விஷயம் யோசிச்சு பாருங்க. இப்படியே விட்டா விரிசல் பெருசாயிடாதா அவங்களுக்குள்ளார? எனக்கு எப்படி சொல்றது, புரியுது. ஒரு என்வைரன்மெண்டே கிரியேட் ஆகாம எப்படிக்காதுங்க மனசை விட்டாவது பேசுவோம். அதுக்காண்டி தான் சொல்றேன். சும்மா அதுங்களுக்கு பிடிச்ச பலகாரம்லாம் வாங்கி வச்சு அந்த மாதிரி. நான் சொல்றது புரியுதுல்ல? புரியுது. ஆரம்பிக்கையில எல்லாம் நல்ல பரபரப்பா இருக்கும். கீழே முடிக்கையில அந்த மூதையை படபடப்பா ஆக்கி விட்டுருவாளே. எப்படி பாசாங்க பண்ண? நான் என்ன சொல்றேன், தடால் புடான்னு ஏதாவது பெருசாவா நம்ம ஏதாவது ஏற்பாடு பண்ண போறோம். அதுங்களுக்கான ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். அதை ஏதாவது அழகா செஞ்சு தருவோம் அப்படின்னு தான் யோசிக்கிறேன். சும்மா காது வச்ச மாதிரி மாடியிலேயே எல்லா பிளானிங் பண்ணிப்போம். நாம ஏதாவது கீழே போய் ஆர்ப்பாட்டம் பண்ணாதான் வரும் வாயை தூக்கிட்டு. நம்ம வச்சு ஏதாவது பிளான் பண்ணிப்போம். எவ்வளவு நாளைக்கு அவங்க எப்படியே இருக்க முடியும்?